அஸ்ஸலாமு அலைக்கும். டேஸ்ட்டாக உளுந்து கஞ்சி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு பேன் எடுத்து உளுந்து பார்லி நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கஞ்சிக்கு நான் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் உளுந்து கிடைச்சாலும் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் வேர்க்கடலை, முந்திரி, திராட்சை, காஞ்ச பேரிச்சம்பழம், சன்ஃப்ளவர் சீட்ஸ், அப்புறம் பம்கின் சீட்ஸ், வால்நட் இதை மட்டும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வறுத்து ஒரு நல்ல ஃபேன் காற்றுல நல்லா ஆற விடுங்க. ஆற வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வறுத்த உளுந்து, பார்லி, அப்புறம் இந்த ட்ரை நட்ஸ் இதெல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பார்லியும் உளுந்தும் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிங்க. இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நட்ஸ் அரைக்கணும். நட்ஸ் விட்டு விட்டு அரைக்கணும். ஒரே டைம் அரைச்சிங்கன்னா ஒரு ஆயில் மாதிரி வந்துடும். விட்டு விட்டு அரைச்சா தான் இந்த மாதிரி பொடி மாதிரி கிடைக்கும். இதையும் இப்போ பார்லி உளுந்து போட்டோம்ல அதோடு இதை மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது, அப்படி இருக்கும். இப்போ இது எப்படி கஞ்சியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 கிளாஸ் கஞ்சிக்கு 3 ஸ்பூன் இதை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. ஒரு தோசை மாவு பதத்துக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கலந்து வச்சுக்கிட்டு நான் ஆல்ரெடி ஸ்டவ்வில் 3 கிளாஸ் தண்ணியை கொதிக்க வைக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண பார்த்திங்களா அந்த கஞ்சி, அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் கலருங்க. கலந்தால் இப்போ ஆல்ரெடி நம்ம பருப்பு வறுத்ததால் சீக்கிரம் வெந்துடும். இது கொதி வர டைமில் சர்க்கரை, பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் பனங்கற்கண்டு இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நம்ம கஞ்சி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.